சூடா 5 சமோசா பார்சல். தமிழ்நாட்டில இருந்து 40 எம்பிக்கள் வந்து திமுக தரப்புல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா 40க்கு 40 வாங்கி என்ன பிரயோஜனம்? அங்க போய் டெல்லியில சமோசா வாங்கி தின்னுட்டு ஏதோ அந்த அலவன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளிநடப்பு வர்றதுக்கு தான் இந்த தமிழ்நாட்டு மக்களை வந்து எதுக்காக தான் இப்படி ஓட்டுங்களை போட்டு இவங்கள ஒரு டம்மி கேண்டிடேட்டுங்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு தெரியல. இப்படி தேர்ந்தெடுக்கிறதுனால இவங்களுக்கு ஒண்ணுமே எந்த தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. கடந்த 5 ஆண்டுகளா இருக்கட்டும், இப்ப இருக்கிற வரப்போற 5 ஆண்டுகளா இருக்கட்டும், ஜெயலலிதா 37க்கு 37 வெற்றி பெற்று அன்றைய 5 ஆண்டுகளா இருக்கட்டும், 15 வருடமா தமிழ்நாடுக்கு ஏதோ அதாவது சனீஸ்வரன் மாதிரி சனி பிடிச்சிருக்குதோ என்னமோ தெரியல. அதனால எந்த விதமான முன்னேற்றமும் இருக்க போறதில்ல, எந்த விதமான அனுகூலமும் இல்லை. அங்க போய் வெறும் வெளிநடப்பு செஞ்சுட்டு வர்றதுக்கு தான் மட்டும்தான் ஒன்றதுதான் உண்மை. இது மட்டும் இல்ல, உத்தரப்பிரதேசத்துல ஒரு 43 சீட்டு காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் கூட்டணியில ஜெயிச்சது கூட ஒரு தில்லு முள்ளு அப்படின்றதா சொல்றாங்க. 1 லட்சம் ரூபாய் தர்றதா சொல்லி பெண்களை வந்து ஏமாத்தி அவங்களுக்கு ஒரு கார்டு மகாலட்சுமி திட்டம்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஒரு கார்டை கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய காங்கிரஸ் வெற்றி பெறும் பட்சத்துல உங்களுக்கு வீட்டுக்கு 1 லட்சம் வரும் அப்படின்ற ஆசை வார்த்தை காட்டி மக்களை ஏமாற்றி தான் அந்த 43 சீட்டு பெற்றிருக்கிறார்கள் என்றதும் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் ஆபீஸை முற்றுகிட்டு இருக்காங்க. ஆர்கே நகர்ல டிடிவி எப்படி ஒரு 20 ரூபாய் கொடுத்து அதை கொண்டாந்து கொடுத்தா 10,000 ரூபாய் கொடுப்பாங்கன்ற மாதிரி இங்க ஒரு கார்டை கொடுத்து மோசடி நடந்திருக்கு. இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் விசாரிக்கணும். இந்த 43 எம்பிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டது கூட செல்லாதுன்னு கூட அறிவிக்க வேண்டிய நிலைமை கூட வந்தால் வரும். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்பகும், நிறையா மயில்கள் வந்து அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியலை. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.